சொல்லுங்க ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸ்க்ரீன் தெரியுதா ப்ரோ? ஹலோ. தெரியுது. ஓகே ப்ரோ. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று பார்த்த ஃபிக்ஸ்டு செட்டோட செட்டப்ஸ். இப்போ ஃபிக்ஸ்டு செட்டுக்கு என்னென்ன செட்டப்ஸ் நமக்கு தேவைப்படும் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக எல்லா செட்டப்ஸ்க்கு போகிற மாதிரி ப்ரொஃபைல செட்டப்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிளிக் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபிக்ஸ்டு செட்டுன்ற மாடியூல் இருக்கும். பார்த்தீங்களா? ஃபிக்ஸ்டு செட்டு. ஸோ இதில் நம்ம என்னென்ன செட்டப்ஸ் பார்ப்போம் அப்படின்னா, மேனேஜ் ஃபிக்ஸ்டு அசெட் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு அண்ட் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு வேல்யூ செட்ஸு. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் மேனேஜ் கண்ட்ரோல்ஸு. அப்புறம் ஃபிஸ்கல் இயர் அசெட் கீ அசெட் லொக்கேஷன் அண்ட் அசெட் காலண்டர்ஸ் ஸ்டோரேஜ் கன்வெர்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு மேனேஜ் அசெட் புக்ஸு. ஸோ இந்த செட்டப்ஸ் தான் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜ் அசெட் கேட்டகரிஸ். ஸோ இதுதான் பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு மேனேஜ் அசெட் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உனக்கு வந்து அசெட்டை பொறுத்தளவு 3 இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் ஃபஸ்ட்டு, செகண்ட் கேட்டகரி, தேர்டு ஒன்று அசெட் கீன்னு சொல்லுவோம். ஸோ லொக்கேஷன்ன்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட அசெட் இருக்கு. ஸோ அசெட் எக்ஸாம்பிளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு டேபிள் இருக்கு. ஸோ டேபிள் அசெட் இருக்கு. அந்த டேபிளோட லொக்கேஷன். ஸோ எனக்கு வந்து ஒரு அண்ணா நகர் ஒரு பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணா நகர்ல ஒரு பிரான்ச் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டி நகர்ல ஒரு பிரான்ச் இருக்கு. அது போக எனக்கு வந்து கோயம்பேடுல ஒரு பிரான்ச் இருக்கு. இப்போ எனக்கு இந்த லேப்டாப் இருக்கு. ஸோ அந்த லேப்டாப் வந்து அண்ணா நகர், டி நகர், கோயம்பேடு ஏதோ ஒரு லொக்கேஷன்ல இருக்கு. ஸோ அந்த லொக்கேஷன் தெரியும். சப்போஸ் எனக்கு வந்து இப்போ எனக்கு அண்ணா நகர்ல ஒரு 4 ஃப்ளோர் இருக்கு. பில்டிங்ல 4 ஃப்ளோர் இருக்கு. டி நகர்ல ஒரு 5 ஃப்ளோர் இருக்கு. எனக்கு இந்த டேபிள் இருக்கு அப்படின்னா, டேபிள் வந்து அண்ணா நகர் லொகேஷன்ல வந்து இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஸோ அண்ணா நகர் லொகேஷன்ல இருக்குன்னா, எனக்கு எந்த ஃப்ளோர்ல இருக்கு, எக்ஸாக்டா எந்த ஃப்ளோர்ல இருக்கு, எந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வந்து டேபிள் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ அதுக்காண்டி நான் ட்ராக் பண்றதுக்கு தான் எனக்கு வந்து லொகேஷன் தேவைப்படும். லொகேஷன்ல வந்து என்னென்ன செக்மெண்ட் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, 3 செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று, செக்மெண்ட் 1 என்ன பாத்தீங்க அப்படின்னா ஏரியா. செக்மெண்ட் 2 வந்து பில்டிங், எந்த பில்டிங் அப்படின்றது. செக்மெண்ட் 3ன்றது வந்து ஃப்ளோர். ஸோ எந்த ஃப்ளோரா, எந்த டிபார்ட்மெண்ட். இது மாதிரி நம்ம ஒரு 30 செக்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஓகே 30. ஸோ ஆமா. இப்போ இந்த லொகேஷன் டேபிள் இருக்கு அப்படின்னா டேபிள் வந்து அண்ணா நகர் லொகேஷன்ல இருக்கு. அண்ணா நகர்ல எந்த ஃப்ளோர்ல இருக்கு, ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. ஸோ அதுக்கு அதை நான் ட்ராக் பண்றதுக்கு தான் எனக்கு வந்து லொகேஷன் தேவைப்படும். ஸோ இதுதான் லொகேஷனு. செகண்ட் வந்து கேட்டகரி. ஸோ கேட்டகரின்ற ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு நம்ம ஃபிக்சரேஷன்ல பார்த்தது தான். நமக்கு வந்து 2 கேட்டகரி இருக்கும். மேஜர் கேட்டகரி பிளஸ் மைனர் கேட்டகரி. ஆ மேஜர் கேட்டகரி, மைனர் கேட்டகரி. எக்ஸாம்பிளுக்கு வந்து மேஜர் கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர். கீழே மைனர் கேட்டகரி அப்படின்னா ஆஃபீஸ் சேர்ஸ். சப்போஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிஷின்ஸு. ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த மாதிரி. மிஷின் கீழே என்ன ஆகுது அப்படின்னா இல்லை பேக்கிங் மிஷின், கட்டிங் மிஷின் அந்த மாதிரி. ஓகே. இப்போ வந்து ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும்? மேஜர்ல பார்த்தீங்கன்னா மிஷினரின்னு கொடுக்குறோம். இல்ல மைனர்ல வந்து மிஷின்னா அது எந்த மிஷின் தான் கேட்கும், அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் கேட்காது. ஓகே ஓகே. நீங்க மிஷின் மேஜர்ல கொடுத்துறீங்க அப்படின்னா அது என்ன மிஷின், கட்டிங் மிஷின் ஆர் பேக்கிங் மிஷின் ஆர் டெல்லி டிரான்ஸ்போர்டேஷன் மிஷின், ஒரு பேக்கேஜ் பண்டல் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது ஒரு மிஷின் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி மிஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்கும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து அசெட் கீ. ஸோ அசெட் கீனா ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் லாஸ்ட் ஓல்டு இன்சூரன்ஸ்ல இருந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே நியூ இன்சூரன்ஸ் கொண்டு வரீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இபிஎஸ்ல வந்து டீட்டெயில்ஸ் இருக்கு, அசெட் டீட்டெயில்ஸ். அதை நீங்கள் வந்து ஃபியூஷனுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அசெட் கீயை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசெட் கீ இபிஎஸ்ல வந்து அசெட் கீ வந்து எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து அசெட் நம்பரும் அசெட் டேக் நம்பரும் இருக்கு. ஸோ அசெட் நம்பர்ஸ் ஆஃப் இபிஎஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு இது எக்ஸாம்பிளுக்கு வந்து அசெட் நம்பர் அசெட் டேக் நம்பர் இருக்கு. ஸோ இது என்னோட இபிஎஸ்ல இருக்கு. இப்போ நான் ஃபியூஷனுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னா நான் ஃபியூஷன்ல என்ன வச்சிருப்பேன் அப்படின்னா டிஃபால்ட்னு ஒரு வேல்யூ மட்டும் தான் வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா நான் இங்கேயே எனக்கு ஆல்ரெடி இருக்கும். ஸோ நான் இங்கே இருந்து நான் இதை ஃபியூஷனுக்கு கொண்டு வரேன், R13 கொண்டு வரேன் அப்படின்னா நான் ரூல் கிரியேட் பண்ணியிருப்பேன். அதை நான் வந்து டிஃபால்ட் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணிப்பேன். ஏன்னா டிஃபால்ட் தான் மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே அசெட் நம்பர் இருக்கும், அசெட் டேக் நம்பர் இருக்கும். நான் இப்போ இதை வந்து நான் இங்கே கொண்டு வரேன் அப்படின்னா நான் ஃபியூஷன் கொண்டு வரேன் அப்படின்னா நான் டிஃபால்ட்னு கொடுத்துக்குவேன். ஸோ இதுதான் என்னோட 3 மேஜர் செட்டப்பு. ஸோ இது இல்லாமல் நம்மளால அசெட் செட் பண்ண முடியாது. ஓகே. இப்போ இந்த டிஃபால்ட்ன்றது ஒரு ஜஸ்ட் நேமிங்கா இல்லை எப்படி அது? இல்ல ஜஸ்ட் நேம் ஆல்ரெடி இருக்கும். நம்ம ரூல் கிரியேட் பண்ணுவோம் தெரியுமா, நம்ம இப்போ ஏபிஏ இல்லைனா கன்வென்ஷன் ரூல் யாரு மெத்தட் பேமெண்ட் மெத்தட் ரூல் கிரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு அசெட்டை வந்து எக்ஸாக்டா ட்ராக் பண்றதுக்காண்டி நம்ம கண்டுபிடி வச்சிருக்கிறது தான். ஓகே ஓகே. உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து மேனேஜ் பிக்சர் அசெட் கீ ஃபிளெக்சிபிலிட்டி. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎல் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜிஎல்ல வந்து இப்படிதான் நம்ம வந்து டேட்டா வேல்யூ ஷீட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ வந்து ஜிஎல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா வேல்யூ செட்டை எத்தனை வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு பிக்சர் செட்டை பொறுத்தளவுக்கு குளோபலைசரவே உங்களுக்கு ஒன்று தான் கிரியேட் பண்ண முடியும். ஃபிளெக்ஸ் ஃபீல்டு லொகேஷனுக்கு ஒன்று, கேட்டகரிக்கு ஒன்று, அசெட் கீக்கு ஒன்று. ஸோ அந்த மாதிரி 3 தான் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அது கிரியேட் ஆகிருக்கும். இப்போ சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 தான் வரும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது லொகேஷனுக்கு, செகண்ட் இருக்கிறது கேட்டகரிக்கு, தேர்ட் ஒன் இருக்கிறது வந்து நம்மளோட கீ ஃபிளெக்ஸ் ஃபீல்டுக்கு. எக்ஸாம்பிளுக்கு கேட்டகரி இருக்குது, நான் எடுத்து மேனேஜ் ஸ்ட்ரக்சர் கொடுத்தேன் அப்படின்னா இதை சிஏடின்னு இருக்க கீழே சேர்ச்சுன்னு இருக்கும். ஸோ இதை சேர்ச்சு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அசெட் கேட்டகரி ஃபிளெக்ஸ் ஃபீல்டு இருக்கா, இது ஒன்று தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். சப்போஸ் நான் இதை நான் வந்து எடிட் கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் நம்மளோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்னா உங்களுக்கு ஜென்ரல் லெஜர்ல தெரியும். ஸோ இது வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல இருந்து கிரியேட் ஆனதான் அசெட் கேட்டகரி ஃபிளெக்ஸ் ஃபீல்டு அப்படின்றது சார்ட் ஆஃப் அசெட்டோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். இது வந்து அசெட்டோட கேட்டகரி ஃபிளெக்ஸ் ஃபீல்டு. ஸோ அதோட நேம் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி 2 கேட்டகரி தான் இருக்கும். ஸோ மேஜர் கேட்டகரி, மைனர் கேட்டகரி. இப்போ நான் மேஜர் கேட்டகரி கிளிக் பண்றேன் அப்படின்னா இங்க வந்து அதோட செக்மெண்ட் ஆட் ஆயிருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மேஜர் கேட்டகரி செக்மெண்ட் ஆட் ஆயிருக்கும்.
ஆட் ஆயிட்டு இந்த மேஜர் கேட்டகரி வந்து எந்த டேட்டா வேல்யூ செட்ல ஆட் பண்றோம்னு கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எஃப்ஏ மேஜர் கேட்டகரி. ஸோ இதுக்கு கீழே நம்ம இதை செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் கீ ஃபிளக்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மைனர் கேட்டகரி இருக்கும். மைனர் கேட்டகரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து செலக்டட் லேபிள்ல மைனர் கேட்டகரின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிட்டு டேட்டா வேல்யூ செட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேட்டா வேல்யூ செட்டில் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் கீழே நம்மளுக்கு வந்து மைனர் கேட்டகரி ஆட் ஆயிரும். ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணுவோம். இதுக்கு வந்து வேல்யூ எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து கீ பிளஸ் ஃபீல்டுனா ஒரு டேட்டா வேல்யூ செட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசெட் இருக்குன்னா அசெட் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். ஜிஎல் இருக்கு அப்படின்னா டோட்டலா ஜிஎல் போட்டு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அது ஜிஎல் வரும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இது எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக தான் ஆகும். ஜிஎல் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். ஸோ இதுக்கு வேல்யூ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இங்க வந்து கீ ஃபிளக்ஸ் ஃபீல்டு வேல்யூஸ்ன்னு இருக்கும். ப்ரோ லைன்ல இருங்க. ஹலோ ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஸோ வேல்யூ செட் நான் வேல்யூ செட் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து எஃப்ஏ அசட் கீழே எஃப்ஏ பில்டிங் இருக்கு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது மாதிரி மேஜர் கேட்டகரிக்கு ஒரு வேல்யூ செட்டு மைனர் கேட்டகரி வேல்யூ செட் இருக்கும். நான் மேஜர் கேட்டகரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து மேனேஜ் வேல்யூஷன் இருக்கும். இதில் போயிட்டு நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மேஜர் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பில்டிங் அண்ட் கம்ப்யூட்டரு, ஸோ எக்யூப்மெண்ட், எக்ஸ்பென்சஸ், பிக்சர்ஸ், ஃபர்னிச்சர் இது எல்லாமே நம்மளோட மேஜர் வேல்யூ. ஸோ இது நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ப்ளஸ் ஏக்கான கொடுத்து நான் வந்து புதுசாக ஒரு கேட்டகரி ஆட் பண்ணாலும் நான் நினச்சா ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் புதுசாக வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்னிச்சர் கொடுத்தேன் அப்படின்னா கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் எதுக்காண்டி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மேஜர் கேட்டகரி சேவ் ஆயிரும். சேவ் ஆன பிறகு நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த நான் கிரியேட் பண்ண கேட்டகரி வந்து எனக்கு சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கீழே வரும் கேட்கும் இந்த டேட்டா செட் வேல்யூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா எஃப்ஏ மேஜர் கேட்டகரி. ஸோ இது வந்து ஒரு வேல்யூ செட் கோடு நம்ம வந்து கிரியேட் பண்ணுறக்கூடிய வேல்யூ செட் வேல்யூ செட் நேம்னு கூட சொல்லலாம். ஸோ எஃப்ஏ மேஜர் கேட்டகரி கீழே இந்த தான் வரும்னு சொல்லுவோம்.
சொல்லிட்டு மாடியில் வந்து இங்கே வந்து ஷேர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம், ஷேர் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். நம்ம ஜிஎலுக்கு வந்து ஜிஎல்னு கொடுப்போம். வேலிடேஷன் டைப் வந்து இண்டிபெண்டன்ட். ஸோ இது வந்து எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கா இல்லை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கான்னு கேட்கும். ஸோ எதையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கனால நம்ம இண்டிபெண்ட் கொடுப்போம். கொடுத்துட்டு மேக்ஸிமம் லென்த் 20 கொடுத்துருக்கோம் அப்படின்னா எத்தனை நியூமரிக் லெட்டர் நம்மளால லென்த் கொண்டு போக முடியும். நம்ம இப்போ ஒரு கேட்டகரி இந்த இது ஒரு வேல்யூ கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து லென்த் எவ்வளவு இருக்கும்னு கேட்கும். ஸோ அதுதான், அது வேற ஒன்றும் இல்லை. சேவ் பண்ணிட்டோம்னா சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் இதோட மைனர் கேட்டகரி எப்படி பார்ப்போம் அப்படின்னா இங்கே இருக்கும் மைனர் கேட்டகரி. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இதுவும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எது டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வேலிடேஷன் டைப் மட்டும் தான் டிபெண்டாக இருக்கும். டிபெண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து மேஜர் கேட்டகரி டிபெண்ட் பண்ணியிருக்கும். மேஜர் கேட்டகரி வந்து எந்த வேல்யூவும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. பட் மைனர் கேட்டகரி வந்து நம்மளுக்கு மேஜர் கேட்டகரியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ டிபெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இண்டிபெண்ட் வேல்யூ செட்டில் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்கும். நம்ம வந்து எஃப்ஐ மேஜர் கேட்டகரி. ஸோ அந்த மேஜர் கேட்டகரிஸ் டிபெண்ட் பண்ணி இந்த மைனர் கேட்டகரி இருக்கு அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம வேல்யூஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே பிரிட்ஜுன்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட மைனர் கேட்டகரி. ஸோ இந்த மைனர் கேட்டகரி எதுக்கு எந்த மேஜர் கேட்டகரி கீழே வருன்றது நம்ம இங்கே கொடுப்போம். பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்னு இருக்கு. கிளினிக்ன்ற என்னோட மைனர் கேட்டகரி. ஸோ இந்த கிளினிக்ன்றோட மேஜர் கேட்டகரி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங். ஸோ கம்ப்யூட்டர் இருக்கு. கம்ப்யூட்டரோட மைனர் கேட்டகரி டெஸ்க்டாப். ஸோ இதுதான் இது வந்து டிபெண்ட், இது இண்டிபெண்ட். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த மைனர் கேட்டகரி இருக்கும். ஸோ அதுதான் வேல்யூஸ் கொடுப்போம். இதுதான் டேட்டா வேல்யூஸ் எடுத்து கொடுக்குறது. வேல்யூஸ்னா இப்போ அமௌண்ட்லயா இல்ல ஜஸ்ட் அந்த இல்ல நம்ம வந்து கேட்டகரி சூஸ் பண்றேன் தெரியுமா? இப்போ ஃபர்னிச்சர் நான் சூஸ் பண்றேன். ஃபர்னிச்சர் சூஸ் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்து ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் சேர்ஸ்ன்ற பாப்பப் ஆகும் தெரியுமா? ஆமா. அந்த இப்போ நான் வந்து இப்போ வந்து இந்த மைனர் கேட்டகரியில போய் இந்த மேஜர் கேட்டகரி டிபெண்ட் பண்ணி தான் எனக்கு இந்த மைனர் கேட்டகரி இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த மேஜர் கேட்டகரி செலக்ட் பண்ண பிறகு நான் மைனர் கேட்டகரி செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு இந்த மேஜர் கேட்டகரி கீழே இருக்க எல்லா மைனர் கேட்டகரியும் எனக்கு பாப்பப் ஆகும். ஓகே ஓகே. பட் ஆனா இது வந்து இப்போ இனிஷியல் அக்கவுண்ட் செட்டப்லயே பண்ணும்போது இது ஃபிக்ஸா இருக்குமா இல்ல நம்ம ஒன்னொன்னா தான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல இது நம்மளுக்கு வந்து 3 இது ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆயிருக்கும். லொகேஷன், கேட்டகரி, அசெட் கீ வந்து கிரியேட் ஆயிருக்கும். நம்ம அதுக்குள்ள போய் கேட்டகரி வேணா எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணிக்கலாம், லொகேஷன் வேணா எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நீங்க சொன்ன மாதிரி இல்ல 3 தான் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்றீங்கல்ல லைவ்ல எல்லாம். ஆமா ஆமா. ஆல்ரெடி இருந்ததுலயே இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்னொரு லொகேஷன் ஆட் பண்ண முடியுமா? இல்ல உங்களுக்கு வந்து கீ ஃபிளெக்ஸ் ஃபீல்டுன்றது வேற, கீ வேல்யூ செட்ஸ்ன்றது வேற. கீ ஃபிளெக்ஸ் ஃபீல்டுன்றது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் மாதிரி. உங்களால குளோபலைஸா 3 தான் பண்ண முடியும். நீங்க அது கீழே போய் வேல்யூ வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கீ ஃபிளெக்ஸ் ஃபீல்டு கிரியேட் பண்ண முடியாது. ஓகே 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 ஓகே. ஸோ அந்த நீங்க சொன்ன மாதிரி லொகேஷன் அந்த கேட்டகரி அப்புறம் வந்து அசெட் கீ. அசெட் கீ. ஸோ இந்த 3 மட்டும் வந்து 3 வந்து ஒன்னு தான் கிரியேட் பண்ண முடியும். ஆமா. ஆனா அதுக்குள்ள வந்து நீங்க வேல்யூஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கலாம். அது இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா வந்து கேட்டகரி கிரியேட் பண்றீங்க அப்படின்னா தனியா நீங்க ஒரு மேஜர் கேட்டகரி ஒரு மைனர் கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. லொகேஷன்ல அதே மாதிரி லொகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹெட்ஸுக்குள்ளேயும் போயிட்டு நம்ம எத்தனை வேணா கிரியேட் பண்ணலாம். அது அப்படிதானே? ஆமா ஆமா. ஸோ இப்போ லொகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி ஒரு லொகேஷன் அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸஸா இன்னும் ஒரு 4 லொகேஷன் ஆட் பண்ணணும்னா 4 லொகேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேட்டகரிஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேஜர் மைனர் இருக்கும். இப்போ மேஜர்ல வேற புதுசா ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிடலாம். மைனர்ல அது டிபெண்டன்ட் கொடுத்துக்கணும். அந்த மாதிரி எத்தனை வேணா கிரியேட் பண்ணலாம் கேட்டகரிஸ்ல. அசெட் கீ பார்த்தீங்கன்னா அசெட் கீ வந்து அது வந்து நீங்க சொன்ன மாதிரி வேற ஒரு ஃபியூச்சருக்கு மூவ் பண்றது தான் சொல்றீங்க. அது உங்களுக்கு ஒண்ணுதான் இருக்கும். டிஃபால்ட்ன்ற ஒண்ணுதான் இருக்கும். நீங்க ரூல் வச்சீங்க அப்படின்னா. ஸோ அப்படின்னா இப்போ இந்த அசெட் கீ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இது மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா பட் இந்த அசெட் கீல பொறுத்த வரைக்கும் வச்சுன டவுட் என்னன்னா இப்போ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் யூஸ் பண்ணி ஃபியூஷனுக்கு மாறுறாங்க அப்படின்னா அந்த மொத்த செட்டப்பும் தான் சேர்த்து தான் அந்த ஒரு அசெட் கீயா எப்படி அது? இல்ல நாம அசெட்ல இருக்க அசெட்டோட நம்பர்ஸ்க்கும் அசெட்டோட டேக் நம்பர்னு வச்சிருக்கோம். ஸோ அதுக்கும் ஸோ இபிஎஸ்ல வந்து இன்னும் 2 இருக்கும் அசெட்டுக்கு. அது எனக்கு சரியா தெரியல. அந்த 2 சேர்த்து தான் உங்களுக்கு வரும். எடுங்க இப்போ அசெட் கீ மொத்தம் புரியல.
இந்த அசட் கீ மட்டும் நீங்க சொன்னீங்கல்ல, EBS 2 ஃபியூஷன் சொன்னீங்கல்ல, ஆமா. அது அது மட்டும் கொஞ்சம் கிளியரா இல்ல. கொஞ்சம் இன்னொரு சொல்லுங்க அது. அது வந்து EBSக்கு மட்டும் இல்ல. எனி ERP டூல்ஸ். ஸோ அசெட்ட வந்து வேற எந்த ERP டூல்ஸ்ல இருந்து நம்ம இன்னொரு ERP டூலுக்கு மாத்துறோம் அப்படின்னா, சப்போஸ் நம்மளுக்கு வந்து அங்க இருக்குது இங்க கொண்டு வரோம் அப்படின்னா, இப்ப அங்க வந்து எனக்கு அசெட் நம்பர் ஆஃப் EBSன்னு இருக்கு. அண்ட் அசெட் டேக் நம்பர் ஆஃப் EBSன்னு இருக்குன்னு வச்சீங்கன்னா, நம்ம அத வந்து இங்கேயும் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம இங்கே டிஃபால்ட்ன்னு ஒரு ரூல் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அங்கிருந்து இங்க கொண்டு வந்துக்கலாம். அப்படி சொல்றேன். டிஃபால்ட்னு ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு அங்க நம்ம என்னெல்லாம் கிரியேட் பண்ணோமோ அதெல்லாம் ஒரே ஹெடர்லயே கீழ வந்துருமா அப்படியே? ஆமா. ஒரே எப்படி சொல்றேன்னா, ரூல் இருக்கும். அந்த ரூல் வந்து நம்ம அங்க குடுத்தோம் அப்படின்னா, நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்க ரூல வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து அங்க இருக்க ரெக்கார்டிங் வந்து இங்க வந்துரும். அதுதான் அதுதான் அது அது மட்டும் எப்படின்னு முன்னாடி பாருங்கன்ற. இப்போ நீங்க இந்த லொகேஷன் கேட்டகரி பண்ண மாதிரி அசட் கீயும் எப்படின்னு சொல்லுங்கன்ற கிளியரா செட்டப்ல. ஸோ நார்மலா நம்ம இதுக்கு கேட்டகரி லொகேஷனுக்கு கிரியேட் பண்ண மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ அசட் கீ ஃபிளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரக்சர் இது ஒன்று தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு கீழே ஆட் பண்றோம்னு கேட்கும். இங்க இருந்து இது டேட்டா வேல்யூ செட்டு FA அசட் கீ. ஸோ நம்ம திரும்ப வேல்யூ செட்ல போய் இந்த FA அசட் கீன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து FA அசட் கீயோட வேல்யூஸ் வரும். திரும்ப வேல்யூஸ்ல போய் என்ன இருக்கு பார்த்தீங்களா? அதான் ஃபிக்ஸட் அசட் கீன்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம நார்மலா கிரியேட் பண்ற மாதிரி தான். நம்ம லொகேஷன் கேட்டகரி கிரியேட் பண்ற மாதிரி வேல்யூ செட்க்கு வந்து FA அசட் கீன்னு கொடுத்துட்டு மற்ற வேலிடேஷன் டைப் எல்லாமே இண்டிபெண்டன்ட் கொடுத்துட்டு நான் மேனேஜ் வேரியஸ்க்குள்ள போறேன் அப்படின்னா எனக்கு இங்க இருக்கும் பாத்தீங்களா? இப்போ வந்து பட்ஜெட் இயர் 2012ன்றது ஒரு டிஸ்கிரிப்ஷனு. இப்போ வந்து 2012ன்றது ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ கீழே ஒவ்வொன்றா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் ஸ்டேட்டஸ், கேஸ் ப்ராசஸிங் பிளான்ட், இன்ஜெக்ஷன் வெல். ஸோ இது எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு டிஃபால்ட்னு இருக்கும். அந்த டிஃபால்ட் எங்க கொடுக்குறீங்க அதுல? இப்போ நீங்க பெஸ் ஐகான் கொடுத்து நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு காமன் ஃபார் ஆல் அசட் கீ கொடுத்துட்டு இங்க ஸ்டார்டட் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம், எண்டட் கொடுக்கணும் கொடுத்துடலாம். கொடுத்து சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் கொடுக்கும்போது ஒவ்வொரு இதுதான் கொடுத்துருப்போம். ஸோ ஒரு பட்ஜெட் 2012 கொடுக்குறாங்க அப்படின்னா 2012ல இருக்க உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் தான் வரும். நம்ம டிஃபால்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன டிஃபால்ட் கொடுத்த பிறகு காமனா நமக்கு எதுவுமே வராதுன்னு இருக்காது, இரர் அடிக்காது. ஸோ இது வந்து இரர் அடிக்குது அப்படின்னு டிஃபால்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பொதுவாயிரும். அதுக்காண்டி தான் காமன் ஃபார் ஆல் அசட் கீன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து ஒவ்வொன்றுக்கும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ பம்ப் ஜாக்கு, ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் பிளான்ட், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அசட் கீ. இப்போ நம்ம இந்த சொன்ன இப்போ இந்த டிஃபால்ட்னு கொடுத்துட்டோம்னா இப்போ வேற ஒரு டூல்ல இருந்து இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது அது இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா, இல்லை ஆல்ரெடி இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம செட்டப்பே பண்ணுவோமா? இல்ல புரியல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி வேற ஒரு டூல்ல இருந்து நமக்கு இந்த ஃபியூஷனுக்கு மாத்துறோம் மூவ் பண்றோம் அப்படின்னு சொல்றதுனால தான் நம்ம டிஃபால்ட் கீன்னு செலக்ட் பண்றோம், கரெக்டா? ஆமா. இப்போ அங்க இருக்க அந்த டேட்டா எல்லாம் இதுல மூவ் ஆயிடுமா ஆட்டோமேட்டிக்கா, நம்ம மூவ் பண்ணணுமா, அது எப்படி? அது இல்ல ஆட்டோமேட்டிக்கலா மூவ் ஆகுது. அதுக்கு சில ப்ராசஸ் பண்ணணும். இங்க வந்து நம்ம எதுக்குன்னா அங்க இருக்க ரூல வந்து நம்ம இங்க கொடுக்கறதுக்கான தான் டிஃபால்ட் கொடுக்குறோம். ஸோ அங்க வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த அசட் நம்பர் டேக் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இங்க வந்து டிஃபால்ட் நம்ம வேல்யூ கொடுக்குறோம். ஸோ நம்ம வேற கொடுக்குறோம் கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காண்டி டிஃபால்ட்னு சொல்றேன். உங்களுக்கு டிஃபால்ட்னா காமனா இருக்க பண்றதுக்காண்டி சொல்றேன். ஓகே.
இல்ல இது மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். இது ஒரு நிமிஷம். ஏன்னா உங்களுக்கு இது வந்து இப்ப புரியும் அப்படின்னா இந்த 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 இது வேல்யூ செட் கோடு உங்களுக்கு மேட்ச் சார்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே எப்போ புரியும் அப்படின்னா ஜிஎல் பார்க்கும்போது தான் புரியும். ஏன்னா இது எல்லாமே அங்க கிரியேட் பண்றதுதான். அங்க கிரியேட் பண்ணி நமக்கு இங்க வரும். அதனால சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஜிஎல் முடிச்சுட்டு இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிருக்கும். புரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ். ஸோ இதுல ஒன்றும் இருக்காது. என்டர்பிரைஸ் நேம். ஸோ என்டர்பிரைஸ் நேம் அப்படின்னா இந்த கம்பெனி சொல்லுவோம் தெரியுமா? என்டர்பிரைஸ்னா இப்போ எக்ஸாம்பிள் விசன் கார்பரேஷன் இருக்கு, யூஎஸ் கார்பரேஷன், அட்வான்ஸ் கார்பரேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் அதோட ஃபிளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ். இது வந்து நீங்க வந்து கேட்டகரி, லொகேஷன், அசட் கீ இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டு நீங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதை மாற்ற முடியாது, ஃப்ரீஸ் ஆயிரும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஃபீல்டு எல்லாமே. ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு அசட் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து அசட் ஸ்டார்டிங் நம்பர். ஸோ இந்த விசன் கார்பரேஷன்ல அசட்டோட ஸ்டார்டிங் நம்பர் இதுதான் ஸ்டார்டிங் நம்பர். இந்த ஸ்டார்டிங் நம்பர்ல இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த நம்பர் வரைக்கும் உங்களுக்கு அசட் ஆட் ஆயிருக்கு, அசட் நம்பர். ஸோ இது வந்து சிஸ்டம் ஜெனரேட் பண்றது. கடைசி உங்களுக்கு வந்து இந்த நம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு டிரான்சாக்ஷன் நம்பர். நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்ட் யூசர் என்டர் அசட் நம்பர்னா ஒன்றும் இல்லை. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால மேனுவலா டிரான்சாக்ஷன் நம்பர் என்டர் பண்ணிக்க முடியும். டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால மேனுவலா டிரான்சாக்ஷன் நம்பர் என்டர் பண்ண முடியாது. இதுதான் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ். சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த கேட்டகரி எல்லாம் வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா வந்து ஃப்ரீஸ் ஆயிடும் சொன்னீங்கல்ல? ஆமா. இப்போ ஆல்ரெடி ஒரு லொகேஷனுக்கு வந்து நம்ம செட்டிங்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லொகேஷன் வேணா ஆட் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல? இல்ல, அது வந்து எப்படி சொல்றேன்னா அந்த லொகேஷன் கீ ஃபிளெக்ஸ் ஃபீல்டு சொல்றேன் நான். நீங்க வந்து அந்த கீ ஃபிளெக்ஸ் ஃபீல்டு இருக்கு பாத்தீங்களா, நீங்க ஸ்ட்ரக்சர்ல கொடுத்தீங்க பாத்தீங்களா முத அதை நீங்க ஒன்ஸ் நீங்க இதுல ஆட் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால அதை மாத்த முடியாதுன்னு சொல்றேன். நீங்க லொகேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எத்தனை வேணாலும், அது பிரச்சனை இல்ல. நான் சொல்றது இந்த கீ ஃபிளெக்ஸ் ஃபீல்டு, இந்த 3 கீ ஃபிளெக்ஸ் ஃபீல்டு சொல்றேன். நான் கீ ஃபிளெக்ஸ் ஃபீல்டு சொல்றது இந்த 3 தான். ஸோ இந்த 3 நீங்க வந்து மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்றேன் ஒரு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ண பிறகு. அதான் இப்போ நம்ம நீங்க சொல்றது வந்து மேஜர் ஃபிளெக்ஸ் ஃபீல்டு தான் சொல்றீங்க. ஆமா. ஃபிளெக்ஸ் ஃபீல்டு வந்து நீங்க கொடுத்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது மாற்ற முடியாது, கரெக்டா? ஆமா. ஆனா அவனும் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த லொகேஷனோ இல்ல கேட்டகரிஸோ அதெல்லாம் மாத்திக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த ஃபிளெக்ஸ் ஃபீல்டுன்றது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ன்றதுனால அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஆமா. ஆனா அடிஷனல் இன்னொன்னு கிரியேட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல? ஒண்ணுதான். இது இல்ல, அது ஒண்ணுதான் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ் அசட் கேட்டகரிஸ். எக்ஸாம்பிளுக்கு இந்த கேட்டகரி நான் எடுத்துக்கிறேன். இது எப்படி கேட்டகரி வந்து கிரியேட் பண்றதுன்னு, ஒரு கேட்டகரி நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம். இப்போ இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு மேஜர் கேட்டகரி. ஸோ மேஜர் கேட்டகரிஸ் வெஹிக்கிள், மைனர் கேட்டகரி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வெஹிக்கிள் கீழே ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டாங்க. கேட்டகரி டைப்ல என்ன கொடுத்துருங்க அப்படின்னா நான் லீஸ். ஸோ நான் லீஸ்னா ஒன்றும் இல்லை, நீங்க வந்து லீஸுக்கு எடுக்கல. ஸோ லீஸுக்கு எடுத்திருந்தீங்க, சப்போஸ் லீஸுக்கு வாங்கிருந்தீங்க அப்படின்னா லீஸ் கொடுத்துக்கலாம். சரி, நீங்க நான் லீஸுக்கு ஓன்ற இடத்துல நான் லீஸ் கொடுத்துக்கிறீங்க. ஓனர்ஷிப்ல வந்து நீங்க வந்து உங்களோட ஓன் வெஹிக்கிள். ஸோ கொடுத்துட்டு ப்ரோரேட் டைப், ப்ராப்பர்ட்டி டைப். ஸோ ப்ராப்பர்ட்டி டைப் வந்து இது வந்து எதுக்கு பிசினஸ் புரியுதா, பர்சனலா, ஸோ அந்த மாதிரி கேட்கும். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி டைப்பு. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி கிளாஸ். இது எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணிட்டு நீங்க இந்த கேபிட்டலைஸ் இந்த என்னபிள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அசெட் வந்து கேபிட்டலைஸ் ஆகும். ரெண்டாவது வந்து டிப்ரிசியேஷன் கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து என்னபிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால இந்த அசெட் வந்து என்னபிளா இருக்க முடியும். ஸோ அதுதான் இந்த ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் இன் கேட்டகரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக்கு.
ஸோ உங்களுக்கு இந்த கேட்டகரி எந்தெந்த புக்கில் வேணும்னு கேட்கும். ஸோ இப்போ இந்த ஏயு கார்ப், சைனா டாக்ஸு, ஸோ இந்த எல்லா புக்லையுமே உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரி வந்து விசிபிள் ஆகும். அதுக்காண்டி தான் நம்ம இங்கே வந்து புக் ஆட் பண்ணி வச்சுருப்போம். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டிங். பட் ஸோ இதோட டிஃபால்ட்டா புக்ஸ்ல நம்ம எத்தனை புக்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாமா? இல்ல பர்டிகுலர் எத்தனை புக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணாதான் நம்மளால இந்த கேட்டகரி வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசெட் காஸ்ட். ஸோ நீங்க அசெட் காஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த அசெட் காஸ்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுப்பீங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, 45140 இது எல்லாமே நீங்க எங்க கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஜென்ரல் லெட்ஜர்ல கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஜென்ரல் லெட்ஜர்ல வந்து எனக்கு அசெட் காஸ்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட், அசெட் கிளியரிங்க்கு ஒரு அக்கௌண்ட், டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ்னா டிப்ரிசியேஷன் ரன் பண்றதுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட்னு சொல்லி நீங்க எல்லாமே எங்க கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஜிஎல்ல கிரியேட் பண்ணுவீங்க. நான் ஜிஎல் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்றேன். அது மாதிரி தான். ஸோ டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ், டிப்ரிசியேஷன் ரிசர்வ், டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஷன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி பீரியாடிக் உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் ரன் ஆகுது. டிப்ரிசியேஷன் ரிசர்வ் அப்படின்றது உங்களுக்கு வந்து இயர்லி. ஸோ ரிவிஷன் எவ்வளோ கால்குலேட் ஆகுது அப்படின்றது தான். இது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ் இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆயிரும். இந்த கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா எங்க இது டிஃபால்ட் இந்த டிஃபால்ட் டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ் காம்பினேஷன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ்க்கு உங்களுக்கு டிப்ரிசியேஷன் ரன் ஆகும். ஓ அப்ப அந்த டிஃபால்ட் டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா டிஃபால்ட்டா டெப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகுன்றீங்களா? எக்ஸ்பென்சஸ்க்கு ஆமா எக்ஸ்பென்சஸ் கிரியேட் ஆகாது. நம்ம வந்து அடுத்து எக்ஸ்பென்சஸ் பார்ப்போம். சரி டிப்ரிசியேஷன் பார்ப்போம். டிப்ரிசியேஷன் பார்க்கும்போது நமக்கு டிப்ரிசியேஷன் மெத்தட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க கொடுத்துட்டு நம்ம டிப்ரிசியேஷன் மெத்தட் ஆமா நம்ம ஒரு அசெட் கிரியேட் பண்ணும்போது மேல அந்த டெப்ரிசியேஷன் சொல்லி ஒரு பாப்அப் வரும்போது செலக்ட் பண்ணா டெப்ரிசியேஷன் கால்குலேட் அதான் சொல்றீங்க. ஆமா அது வந்து டிப்ரிசியேஷன் வந்து நம்ம கொடுக்கணும். இது வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா கால்குலேட் ஆயிரும். இல்லடா அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகாது. நம்ம இங்க கொடுத்துட்டு டிப்ரிசியன் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்றேன். அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலண்டர். ஸோ உங்களுக்கு வந்து அசெட் காலண்டர் ஏதோ உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி அசெட் காலண்டர் இருக்கும் அப்படின்னா ஃபிஸ்கல் இயர்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபிஸ்கல் இயரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அசெட் காலண்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேனேஜ் ஃபிஸ்கல் இயர். ஸோ ஃபிஸ்கல் இயர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃபிஸ்கல் இயர் கிரியேட் பண்றேன். வட்டி ஃபிஸ்கல் இயர் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல காலண்டர் கொடுத்துட்டு இங்க என்ன ஆட் பண்ணுவேன். ஸோ ஃபிஸ்கல் இயரோட இயர் ஆட் பண்ணுவேன். ஸோ ஃபிஸ்கல் இயர் வந்து என்னோட ஸ்டார்ட் டேட் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து April 24 கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட் வந்து ஏப்ரல் போடாம நம்பர்ஸ்ல போட்டுங்க. ஸ்டார்ட் டேட் வந்து எனக்கு வந்து April 24. எண்ட் டேட் வந்து April 30, 24. ஸோ இதை என்னோட ஃபிஸ்கல் இயர் நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு இதை ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் இயருக்குரிய ஃபிஸ்கல் இயர் வந்து எனக்கு இதாயிரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ நான் இதை வந்து சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபிஸ்கல் இயர் சேவ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஃபிஸ்கல் இயரை வச்சு நான் வந்து ஒரு காலண்டர் நான் கிரியேட் பண்ணுவேன், அசெட் காலண்டர். அதை நான் எங்கே கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னா திரும்ப வெளியே வந்து இங்கே வந்து மேனேஜ் அசெட் காலண்டர்ஸ் இருக்கும். அசெட் காலண்டர்ஸ்ல போய் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் நேம் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன். காலண்டர்
ஃபிஸ்கல் இயர் நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ண பட்டி ஃபிஸ்கல் இதை நம்ம கிரியேட் பண்ணது. ஒரு இயருக்கு எத்தனை பீரியடு? 12 பீரியடு. ஸோ ஸ்பெசிஃபிக் சஃபிக்ஸ் பீரியட் சர்வீஸ்னா இதை எதை வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா ஃபிஸ்கல் இயர் பேஸ் பண்ணி கொடுக்குறோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பீரியட் ஸ்டார்ட் பண்ணணும். பீரியட்ஸ்னா ஃபர்ஸ்ட் பீரியட் நேம் வந்து ஏப்ரல் 24 கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 4/1/24. எண்ட் டேட் வந்து 30/4/24. சாரி, போட்டு பாருங்க. இல்ல போ, அந்த இயர் வந்து ஃபுல்லா கொடுத்து பாருங்கன்ற. நம்பரையா? ஆ சரி. ஸ்டார்ட் டேட்ல 24 போடாம 2024 போட்டு கத்து கிரியேட் பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் டேட்லயும் மாத்துங்க. மாத்தறேன். இங்க ஆட்டோமேட்டிக்கா 24 மாட்டிடுது. இதுங்க என்ன போடுது? ஸ்டார்ட் டேட் ஆஃப் த இல்ல அது பாப்பா பேர் என்னன்னு பாருங்க. வந்து ஃபிஸ்கல் இயர்லுக்கு அதே டேட் வந்து இதுல இருக்குன்னு காட்டுது. ஸ்டார்ட் ஆஃப் த பீரியட்
ஸோ இது இன்ஸ்டன்ஸ் தான் ப்ராப்ளம். இங்கே 30 கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக 19 மாறுது. மாறக்கூடாது. வேற ஏதாவது பக்கா இருக்கும். பார்த்தீங்கன்னா 30 கொடுக்குறேன். ஏன்னா 30 கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 19 மாறுது. ஏன்னா நம்ம இங்கே 30 கொடுத்தா தான் நம்ம இங்களுக்கு வந்து சேவ் ஆகும். புரியுதா ப்ரோ? ஆமா ஆமா. அது ஆட்டோமேட்டிக்காக 19 மாறுது. ஸோ இன்ஸ்டன்ஸ் வேற ஏதாவது பக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஸோ நம்ம அது மாதிரி ஒவ்வொரு பீரியடா கிரியேட் பண்ண வரணுமா? ஆமா. இல்ல நெக்ஸ்ட் வந்து நீ பிளஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிரும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக் பிப்ரவரி நெக்ஸ்ட் பிப்ரவரி ஆட் ஆயிரும். நீ பிளஸ் மட்டும் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிரும். இல்ல 19 போட்டு இந்த சேவ் வருது பாருங்க. புரியல. 19 போட்டு சேவ் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. ஏன் அடுத்தது 20 வருது? அதான் வேற ஏதாவது பக் இன்ஸ்டன்ஸ் பக் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பீரியட் வந்து 13 கொடுத்தோம்னா அடுத்தது 31 32 வருமா? அப்படி வரக்கூடாது. இல்ல அப்படி வராது அப்படி வராது. 20 21 வருது. இங்க 90 20 21 அப்படி வருது. இந்த இன்ஸ்டன்ஸ் பக். ஓகே ஓகே ஓகே. இப்படி வரக்கூடாது. இப்படிதான் வரும். 1 4 1 5 1 அப்படி வரும். ஸ்டார்ட் டேட் கரெக்டா தான் வருது. என்ன ப்ரோ? ஸ்டார்ட் டேட் வந்துருக்குங்க. ஸ்டார்ட் டேட் வந்து ஏப்ரல் காமிக்குது. ஆனா ஏப்ரல் அப்புறம் மே தான் வரணும் நம்மளுக்கு. ஆனா பிப்ரவரி வருது. இது வேற ஏதாவது பக். ஓகே ஓகே. சோ நம்ம இப்படிதான் கேலண்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஆக்சுவலா நம்ம கிரியேட் பண்ணீங்கன்னா இல்ல கேலண்டர் நம்ம கிரியேட் பண்றது நம்மளோட ரெஃபரன்ஸ் தானே. இது ஆல்ரெடி கிரியேட்டா இருக்கும். நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா இங்க இருக்கு பாத்தீங்களா? இப்படிதான் வரும் நம்மளுக்கு. ஓகே ஓகே ஓகே. இல்ல நீங்க 25th இயர்ல போட்டு பாருங்க கிரியேட் ஆகுதா பாருங்க கரெக்டா. 24ல மேபி வேற யாரா கூட கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுவும் வரல. ஃபிஸ்கல் இயர் என்ன கொடுத்துருக்கோமோ அதான் வரும். ஃபிஸ்கல் இயர்ல 24 கொடுத்தோம்னா நீங்க 24 தான் போட முடியும். நம்ம ஃபிஸ்கல் இயர்ல இப்போ 24 நான் கொடுத்துருக்கோம். நம்ம ஃபிஸ்கல் இயர் 25 கொடுத்து பார்த்து 25 கொடுத்து பார்த்து போய் வரல இங்க. சப்போஸ் நான் கொடுக்குறேன்.
ஜனவரினே கொடுக்குறேன். ஸோ ஜனவரி 1 ஸ்கேல் நம்ம சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஃபிஸ்கல் இயர் 25 மாத்திட்டேன். 25 மாத்திட்டு நெக்ஸ்ட் வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இது ப்ரோ. அப்பனாலுமே இங்க 19 மாறுது. வேற ஏதோ பக். இப்படிதான் கார்டு கிரியேட் பண்ணுவோம். கார்டு யூஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், கிரியேட் பண்ண மாட்டோம். இருக்கிற வச்சு தான் பண்ணுவோம். ஸோ நமக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு வேல்யூ செட்டு, ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ், ஃபிஸ்கல் இயர், அசெட் கீ, லொகேஷன், காலண்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து டெப்ரிசியேஷன் மெத்தட்ஸ். அது பார்க்கல. இதானா? ம் அதான். இப்போ டெப்ரிசியேஷன் மெத்தட் நான் புதுசாக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து டெப்ரிசியேஷன் மெத்தடில் வந்து 2 மெத்தட் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னு ஒன்று இருக்கு, 2 மெத்தட் இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஒன்று இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஒன்று இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அசெட் அப்படின்னா, என்னோட அசெட் வேல்யூ வந்து 10,000 கொடுத்துருக்கேன். அதோட லைஃப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கொடுத்துறேன். லைஃப் 10 இயர்ஸ் எவ்ரி இயர் இதுக்கு 10%. அந்த மாதிரி பர்சன்டேஜ்ல கால்குலேட்டர்ல. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் நான் அசெட்டோட வேல்யூ வந்து 10,000, என் லைஃப் வந்து 10 வருஷம். அப்போ எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரெக்ட் ஆகும் அப்படின்னா 1000 ரூபா. கரெக்டா? ஒரு வருஷத்துக்கு டிப்ரிசியேஷன் எனக்கு 1000 ரூபா. இப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபானா எனக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வரும்? ஸோ இந்த 1000 ரூபாயே நான் 12ஆல டிவைட் பண்ண எவ்வளோ வரும் அப்படின்றதான் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து 33 ரூபா 83.33 ரூபா வருது. ஸோ இதுதான் என்னோட மந்த்லி டிப்ரிசியேஷன். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு. சப்போஸ் இன்னொரு மெத்தட் இருக்கும், ரைட் டவுன் வேல்யூன்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஜனவரிக்கு வந்து இந்த 1000 ரூபாயை வச்சு ஜனவரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஜனவரி கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 83.33 ரூபா வரும். கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த வேல்யூ என்ன ஆயிரும்னா பிப்ரவரிக்கு வரும்போது இந்த 1000ல இருந்து நான் அந்த 83.33 ரூபா மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். பண்ணா 916 ரூபா இருக்கும். அதான் வந்து பேஸ் வேல்யூ. அதுல இருந்து 10%. இது வந்து பிப்ரவரிக்கு என்னோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு கால்குலேட் டிப்ரிசியேஷன் எப்படி ஆகும்னா 916ல இருந்து எனக்கு வந்து 12 மாசம் நான் டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்னு பார்க்கும். 12 போட்டேன் அப்படின்னா எனக்கு 76.39 ரூபா வருது. ஸோ இதெல்லாம் பிப்ரவரி போய் இது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 916ல இருந்து நான் இந்த 700 சில்லறை கழிச்சா எனக்கு எவ்வளவு வரும்? ஸோ அதுதான் நமக்கு மார்ச் புரியுது. ஸோ இப்படிதான் ரிட்டர்ன் டவுன் வேல்யூல எனக்கு வந்து டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகும். அதெல்லாம் யூஸ்வலா பாத்தீங்கன்னா இப்போ யூஸ்வலா பார்த்தா ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் 2 கூட டிஃபரன்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஏன்னா ரிட்டர்ன் டவுன் மெத்தட் வந்து மேக்ஸிமம் பார்த்தா இந்த ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் மட்டும் தான் மேபி ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா.
நான் தான் எக்ஸாம்பிளுக்கு வட்டி டிப்ரிசியேஷன் கொடுத்துட்டு மெத்தட் டைப் வந்து நான் ஃபிளாட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் ஃபிளாட் தான் கொடுப்போம். ஃபிளாட் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் வந்து இதுல கன்வெர்ட் பண்ண முடியும். மெத்தட்ல வந்து உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். இப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்டு கம்பெனி இருக்கு அப்படின்னா அங்கே இருக்க மிஷினரிஸ் உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஃபிளாட் அப்படின்றது ஃபிளாட் அண்ட் கால்குலேட்டர் தான் உங்களுக்கு பேசிக்காக ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கால்குலேட்டர் அண்ட் ஃபிளாட். ஸோ ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி கால்குலேட்டருக்கும் ஃபிளாட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்ங்க? ஸோ ஃபிளாட்ன்றது உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம், ரிட்டன் டவுன் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கால்குலேட்டர் போடுறது NBW இருக்கும். சரி, நெட்புக் வேல்யூ இருக்கும். நெட்புக் வேல்யூ வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க, இல்லை வெறும் ரிட்டன் டவுன் வேல்யூ வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. கால்குலேட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கால்குலேட் கொடுத்துக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் மெத்தட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மெத்தடில் இந்த STL மெத்தடில் வந்து எனக்கு வந்து கால்குலேட் ஆகணும் கொடுத்துதான் நீங்கள் ஃபிளாட் கொடுத்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கு தான் காஸ்ட் NBW. ஸோ காஸ்ட்ன்றது காஸ்ட் வைஸாக இருக்குது. கால்குலேஷன் பேஸ் வந்து NBWன்றது நெட்புக் வேல்யூ. காஸ்ட் கொடுத்துக்கிறேன். காஸ்ட் கொடுத்துட்டு டிஃபரன்ஸ் டேட்டா செட்ன்றது நம்ம வந்து GL கிரியேட் பண்ணுவோம். ஸோ நான் எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு, GL கிரியேட் பண்ணும்போது மெத்தட் டைப் பண்ணி ஃபிளாட்டு ஸோ ரெஃபரன்ஸ் டேட்டா செட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ரெஃபரன்ஸ் டேட்டா செட் கிரியேட் பண்ணணும். ரெஃபரன்ஸ் டேட்டா செட் வந்து நம்ம GL பக்கமாக தான் வரும். இது எக்ஸாம்பிள் காட்டுறேன். இல்லை ஒன்றும் ஸோ நான் இந்த டிப்ரிசியேஷன் மெத்தட் மட்டும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ரெஃபரன்ஸ் டேட்டா செட் கிரியேட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ. இது மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கேன். டிப்ரிசியேஷன் மெத்தட் மட்டும் நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். சரி, ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புக்கு. ஸோ அசெட் புக்கு ஆட் பண்ணுவோம். ஸோ அசெட் புக் எப்படி கிரியேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேனேஜ் அசெட் புக்கில் வந்துட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தோம் அப்படின்னா
இதை நம்ம அசெட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பர்த்டே கார்ட் கொடுத்துட்டு புக் கிளாஸ் இருக்கும். புக் கிளாஸ்ல கார்பரேட் டாக்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டும் இருக்கும். ஸோ ரெண்டும் ஒன்று தான் உங்களுக்கு. டாக்ஸ் புக் கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்ம எல்லாமே கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல புக் கிளாஸ் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பர்த்டே டாக்ஸ் புக்கும் கொடுத்துருவோம். ஆனா புக் கிளாஸ்ல வந்து நம்ம கார்பரேட் தான் கொடுப்போம். ஸோ அதுதான் கார்பரேட் புக்குக்கும் டாக்ஸ் புக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ரெண்டும் ஒன்று தான் மேக்ஸிமலி. இந்த புக்கை வந்து சொல்லுங்க. கார்பரேட்டும் டாக்ஸ் ஒண்ணுதான்னா அப்ப நம்ம இங்க கார்பரேட் டாக்ஸ் கொடுக்கலாமா? இல்ல மேக்ஸிமம் ஒன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க வந்து டாக்ஸ் புக் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இப்ப நேம்ல வந்து பட்டி டாக்ஸ் புக்னு கொடுத்துக்கலாம். ஆனா புக் கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது நீங்க கார்பரேட் தான் கொடுக்கணும்னு சொல்றேன். ஓகே. லெட்ஜர்ல வந்து நீங்க எந்த லெட்ஜர் கீழே இந்த அசெட் புக் ஆட் பண்றீங்கன்னு கேட்கும். எனக்கு யூஎஸ்லி ஆட் பண்ணிக்கிறேன். யூஎஸ் பிரமிட் லெட்ஜர் கீழே நான் இந்த அசெட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு டிப்ரிசியேஷன் காலண்டர். ஸோ எந்த காலண்டர் கீழே கொடுக்குறீங்கன்னு கேட்கும். கொடுத்துட்டு பீரியட். ஸோ கரண்ட் பீரியட் இப்போ நம்ம கரண்ட் பீரியட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மே 2024 கரண்ட் பீரியட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஸோ இதெல்லாம் அக்கௌண்ட்ஸ். இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் நம்ம எங்கே கிரியேட் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஜிஎல்ல கிரியேட் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் தான். அதெல்லாம் இங்கே கொடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். இதெல்லாம் கொடுக்கணும். அங்க ஆஃப் பண்ணலாம். புரியல. இல்ல இங்க ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஜிஎல்ல கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வேல்யூக்கும் இதுதான் இந்த டேட்டா செட்டுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு. ஓகே.
பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா அக்கவுண்டும் குடுத்துட்டேன். கேட்குதா ப்ரோ? கேக்குது. எல்லா அக்கவுண்டும் குடுத்துட்டேன். குடுத்துட்டு நான் இத சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த புக் சேவ் ஆயிரும். ஸோ அந்த சேவ் பண்ணிட்டு நான் புக் நான் வேணும் அப்படின்னா, நான் எங்க போய் ஆட் பண்ணுவேன் அப்படின்னா, நான் கேட்டகரில போய் இந்த புக்க ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சேவ் அண்ட் க்ளோஸ் குடுக்குறேன். சேவ் அண்ட் க்ளோஸ் குடுத்துட்டு, எனக்கு வந்து இந்த புக் வந்து கிரியேட் ஆயிருச்சான்னு பார்க்கணும். ஸோ பட்டி கார்பெண்டர் புக் கிரியேட் ஆயிருச்சு. கிரியேட் ஆனதுக்கப்புறம் நான் அத யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, திரும்பி வந்து நான் மேனேஜ் கேட்டகரிஸ்ல போயிட்டு, நான் இங்க புக் பார்த்தேன் பார்த்தீங்களா? ஸோ இங்க புக் வந்து நான் ஆட் பண்ணணும். இப்ப நான் அந்த வெஹிக்கிள்ன்ற வெஹிக்கிள்ல போயிட்டு நான் எடிட் குடுத்துட்டு, நான் இங்க போய் நான் என்னோட புக்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த வெஹிக்கிள்ன்ற கேட்டகரி எனக்கு அந்த புக்ல வந்துரும். ஸோ இது மாரி நான் ஒவ்வொரு இதுக்கு ஆட் பண்ணணும். ஏன் பட்டி கார்பரேஷன் இருக்கு பார்த்தீங்களா? நான் பட்டி கார்ப் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் குடுத்தேன் அப்படின்னா, ஸோ நம்ம இங்கேயும் அந்த அசெட் குடுத்தாங்க குடுத்து தெரியுமா? அந்த ஜிஎலோட அசெட் வேல்யூஸ். ஆமா. ஸோ அது எல்லாமே இங்க குடுக்கணும். ஸோ இது எல்லாமே இங்க குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பட்டி கார்பரேஷன்ற புக்கு நமக்கு சேவ் ஆயிரும். இந்த பட்டி கார்பரேஷன்ல போய் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த அசெட் வரும். ஸோ வெஹிக்கிள் மேஜர் கீ டீடைல்ஸ் ஸ்டாண்டர்ட் மைனர் கேட்டகரி வரும் நம்மளுக்கு. ஸோ இப்படிதான் அசெட் புக் கிரியேட் பண்ணி அசெட் புக் ஆட் பண்ணுவோம். வேற டவுட் இருக்கா ப்ரோ? இல்ல. உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இந்த டிப்ரிசியேஷன் மெத்தட் மட்டும் சொல்லணும். அது மாதிரி நான் சொல்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. நான் ரெஃபரன்ஸ் டேட்டா கிரியேட் பண்ணிட்டு. சரி, ஓகே ப்ரோ. இதுதான் ப்ரோ அசெட் செட்டப்ஸ் இவ்வளவுதான். ஸோ இப்போ நமக்கு இதுல இப்போ இந்த ஃபிக்ஸட் அசெட் செட்டப்ல பார்த்தீங்கன்னா, எது மட்டும் செட்டப்ல வந்து செக் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் அசெட். நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸெல்ல போட்டு அனுப்புவேன் வாட்ஸ்அப்ல. இந்த 1 by 1 நான் எக்ஸெல்ல போட்டு அனுப்பிடுறேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. ஏன்னா இப்போ மொத்தமா இருக்கனால இப்போ எது அதான் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகும். நான் மொத்தமா வந்து 1 by 1 ஓட்டு எந்தெந்த செட்டப்ஸ் வந்து மெயின்னு சொல்லி நான் எக்ஸெல் ஷீட்ல போட்டு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பி விட்டுறேன். சரி, ஓகே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸடுக்கு கீ ஃபிளெக்சிபிலிட்டி ஃபிளெக்சிபிலிட்டி வேல்யூ செட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசெட் லொகேஷன், அசெட் கேட்டகரி, அசெட் கீ. அந்த நான் 3 சொன்னேன்ல முத. அந்த 3 இந்த 3 நெக்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் இயர் காலண்டர். அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் மெத்தட் அசெட் புக். அவ்வளவுதான். நான் உங்களுக்கு எக்ஸெல் போட்டு அனுப்பி விட்டுறேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. வேற டவுட் இருக்கா? இல்ல, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்றோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ.